ஸோ வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆக்சுவலாக நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அது என்னன்றதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலை. ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பதட்டத்தில் இருந்தேன். அதை நான் பெருசாக அதை பற்றி பேசலை. அதை சொல்லிவிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த இன்ட்ரோ கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நான் இந்த நம்ம ராக்கி வச்சு ஒரு 2 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன் இல்லையா? இந்த 2 வருஷத்தில் நான் இந்த ஒரு லோடில் தான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தை அனுபவித்தேன். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 2 வருஷம் வண்டி அடிப்பட்டு நடுவில் நிறைய சின்ன வேலைகள் வச்சதால் எனக்கு பெருசாக மனசு கஷ்டமாக இருந்திருக்கே தவிர பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடலை. ஆனால் இந்த ஒரு லோடில் பார்த்திங்கன்னா நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி நொறுங்கிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எஃப்சி முடிஞ்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு டோர் அடி வாங்குச்சு. அது கூட இல்லை, ஃபஸ்ட்டு நான் ஒரு டிரைவர் ஒருத்தரை நம்பிட்டு இருந்தேன். அவர் வந்து லோடு ஓட்டி தரீங்களான்னு கேட்டேன். சரி ஓகே, நான் அப்புறம் ரெகுலராக ஓட்டினவர் தான். அவர் ஒரு 2 மாதமாக நான் ரெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்டேன். அவர் லோடு ஏற்றி தரேன் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நான் லோடு ஏற்றிட்டு கிளம்புற நேரத்தில், அதாவது லோடு ஏற்றி கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டேன். லோடு ஏற்றணும், நான் நாளைக்கு வந்துடுவீங்களான்னு கேட்டேன். இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி ஓகே, இதான் எனக்கு ஃபஸ்ட் அடி. அதனால் இதான் ஃபஸ்ட் அடி, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எப்போனா மிட் நைட்டு ஒரு 11:30 மணிக்கு மறுநாள் காலைல வண்டி கிளம்பி ஆகணும். அது ரொம்ப அர்ஜென்ட் மெட்டல் வேறு. ஃபஸ்ட் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ஃபஸ்ட்டு. 2வது பிரச்சனை, நம்ம கூட இருந்த பையன் இருக்கான் இல்லையா? ஆக்சுவலாக நம்ம நண்பர் ஒருத்தர் வச்சு நான் மறுநாள் பாட்டிலோடு ஏற்ற சொன்னேன். அவர் பாட்டோடு ஏற்றிட்டு இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணிட்டான், வண்டி போகும்போது அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்களே, வண்டி போகும்போது டோர் விட்டுருப்பான், அதை டேமேஜ் ஆனதாக அதெல்லாம் சொல்லியிருப்பேன். அது 2வது. 3வது வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நான் நவீனை வர வச்சேன். நவீன் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு நவீன் கூட நான் ரிக்வஸ்ட்டாக தான் கேட்டேன், மச்சான் ஒரு 2 லோடு மட்டும் ஓட்டி கொடுறா, ஒரு லோடு ஓட்டி கொடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிடா ஓட்டி தண்டா, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லோடு ஓட்டுறது கிளம்பினேன். போகும்போது நெல்லூர் பக்கம் போகும்போது பேக்கு லெஃப்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள், தெரியும் பாருங்கள். இந்த டயர் வந்து பஸ்ட்டு. ஆக்சுவலாக அவன் போயிட்டே இருந்திருக்கிறான். என்னென்னு அவனுக்கு தெரியல. டமார்னு ஒரு சவுண்டு. பார்த்தா அந்த இடத்துல டயர் பஸ்ட்டு. அப்புறம் அந்த பேக்கில் போகிற அந்த நம்ம சாணி மேட்டை எல்லாம் நொறுங்கி, அந்த பேக் அந்த மெட்கார்டெலாம் காலி. இது ஃபஸ்ட்டு சம்பவம். செகண்ட் சம்பவம் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறீங்களா, இதுதான் செகண்ட் சம்பவம். அதாவது ஃபஸ்ட்டு இது அந்த டயர் அடிச்சு தான். 2வது மிட் நைட் போயிட்டே இருக்கிறான். அப்போது மிட் நைட் கூட சொல்ல முடியாது, ஒரு ஈவினிங் டைம் தான், ஒரு 5, 6 அந்த டைம் தான். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் ஆக்சில் ரைட்டு காலி. நல்ல வேலை, எனக்கு ஒரு சின்ன ஒரு லக்கு இருந்தது. என்னென்னா, அவன் சடனாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணி லெஃப்ட்டில் திருப்பிட்டான். அவனுக்கு வண்டியை ரைட்டில் இழுத்துட்டு போயிருந்துருக்குது, அவன் கண்ட்ரோல் பண்ணி லெஃப்ட்டில் திருப்பிட்டான். அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. இது என்ன சகஜம் தானே, இது உனக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் இப்போ தான் வண்டி எஃப்சி வேலை முடித்தேன். என்கிட்ட சுத்தமாக அமௌண்ட்டுன்றது எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறது எதுன்னு தெரியாமல் உடனே நான் பஜாஜ் லோன் அப்ளை பண்ணி 2 டயரை வாங்கி, டயரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 26,000 மட்டும்தான். ஆனால் அதுக்கு நான் அந்த டேக்ஸு, இது கன்வீனிங் ஃபீஸ் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 32,000 பக்கம் போட்டாங்க. ஸோ நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு வண்டி ரெடி பண்ணி இந்த டயர் தூக்கி போட்டு இங்கேருந்து போய் கரெக்டாக அவன் காவாலியில் தான் நின்றுட்டு இருந்தான். காவாலி போய் டயரை மாற்றி கொடுத்துட்டு நாங்கள் வந்தோம். ஸோ இது ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லோடில் நான் எனக்கு பெரிய லாஸ். அந்த லோடில் எனக்கு பெரிய லாஸ் தான். அந்த லோடில் எனக்கு அது பெரிய லாஸ் தான். ஆக்சுவலாக இன்கமை விட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் அந்த லோடு நான் அப்படியே என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படி விட்டுட்டேன். சரி ஓகே, நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கிடைச்ச நண்பர்கள் நல்ல நண்பர்கள். கொஞ்சம் நம்ம காசு பணத்தை சேர்க்கனாலும் நல்ல நண்பர்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நான் நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருக்கேன். அதனால தான் இது எமர்ஜென்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு ட்ரிப்புக்காக எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருந்தனால வந்து கேட்டேன். அவன் வந்து நான் ஓட்டி தரேன்டான்னு சொன்னான். கூட பார்த்துருப்பீங்க இன்னொருத்தர், அவர் வந்து டயர் மாற்றி இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொன்னேன், அவரும் வரேன்னு சொன்னாப்புல. ஸோ இந்த மாதிரி இதை தாண்டி இந்த ஃபீல்டுலேயே நிறைய பேர் எனக்கு இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ இந்த சப்ஸ்கிரைபர்லேயும் நிறைய பேர் என்கிட்ட ரெகுலராக பேசுகிறவங்களாம் இருக்காங்க. எல்லாருமே நான் நிறைய சொந்தங்களை சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், நிறைய பேர் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். சொல்ல தெரில, இப்படி தான் இருக்கும் ஃபீல்டு. நீங்கள் பெருசாக எதுவும் பார்த்துக்காதீங்க. ஸோ இப்போ வீடியோ போய் டீட்டெயிலாக பாருங்கள், உங்களுக்கு என்னன்றது புரியும். டயர் மாட்டிருக்கோம், ஆனால் இறங்கிட்டான். நீ யாரும் இந்த டைம் பாருங்க. வெளியே வந்து இன்னும் 2 அடி விட்டுட்டேன். இன்னும் 2 அடி விட்டேன்.
வந்துக்கிறாங்க. என்ன வேலை செஞ்சுக்கிறான் பாரு, வாட்டமாக இருக்கிற எட்டி மாரிச்சுன்னு வச்சுக்கா 3 போல்ட்டு மூக்கில் ஏறி நிற்கும். நீ ஒன்று சொல்லு தெரியுமா? ஆட்ரிச்சு இருக்குல்ல, ஆட்ரிச்சு நெருப்பு கோழி ஆ, அது முட்டை போடும்போது தான் தெரியும். ஏன் என் ஸ்ட்ரென்த்துக்கு இந்த வண்டி நான் 2 வருஷமா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஆ டேய் கரெக்டா பையா, பேசாம கரெக்டா. அவங்களுக்கு இதை கரெக்டான அவசியமே இல்லை போல இருக்கு. டயர் மட்டும் பிடிங்க கரெக்டாங்க போல இருக்கு. எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம தான் டிஸ்க் தூக்கி வச்சு போல இருக்கு. அப்புறம் அவங்க வந்து எடுத்துன்னு வருவாங்களா? என்னடா கஷ்டப்பட்டு வேலை செய்யற திடீர்னு? டேய் டேய் ஏய் வர்றா. ஏய் நவி இட்ஸ் ஃபயரா? இப்போ பார்க்குறேன் ஃபயர் எங்கேருந்து வருதுன்னு. எங்கேருந்து வருது? சரி இதெல்லாம் வரும். சவால் இல்லை. போல்ட் அந்த மாதிரி சவால். பார்த்து கை வெட்ட போகுது. மச்சான் உரியிரு மச்சான். அப்படியே போட்டுருங்க ஓனர் போட்டுருங்க. கை வெட்ட போகுது ஓனர். தூக்கலாம் போட்டுங்க. 3 பேர் சேர்ந்து தூக்கலாம். மவுத்துக்கு இதெல்லாம் கட்டாயம் ஓடி போயிட்டு இருக்கு போல. தோலை உரிச்ச கோழி இருக்கும் தெரியுமாடா? என்ன பாலையா தாக்கு பிடிப்பா? ஓடுங்க ஊருங்க. தாக்கு பிடிக்க மாட்டேன். ஆ இதோட மோசமாலாம் இருக்கும். டேய் பட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 2:30 ஆகுது. ஸோ இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சு வண்டி அனுப்புகிறோம். ஸோ இதுக்கு ஆன காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 40,000 பக்கம் வந்திருக்கு. என்னப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சகஜமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ தான் எஃப்சி வேறு முடிஞ்சது இல்லையா? அதுதான் எனக்கு ரொம்ப நிலமை டைட்டாக கிட்டது. ஸோ இல்லைனா இன்னும் கொஞ்சம் நான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்திருப்பேன். பார்த்து போடா. இல்லைனா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்திருக்கும். ஓ சரி ஓகே, இதுவும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு நடையிலே நான் ஒன்று கற்றுக்கிறேன். அந்த மாதிரி இந்த நடையில் இதை நான் கற்றுக்கிட்டேன். எடுத்து வண்டி வந்ததுக்கப்புறம் என்ன சின்ன வேலைகள், அந்த டோரு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு பேக்கில் மெட்கார்டு அதெல்லாம் கொஞ்சம் சின்ன வேலையை அப்படி பார்த்துக்கலாம். சப்போஸ் ரிட்டன் அதுக்குள்ளே வண்டிக்கு வந்துட்டு அப்படின்னா அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கேன். அப்போ இதாக சொல்கிறேன், இது பாசிபிள்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளோ பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். பண்ண முடியல விட்டுலாம். எனிவே இப்போ அவங்க காவாலி வரைக்கும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் நைட்டு ஸ்டே மணி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிட்டு காலையில் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். காலையில் எழுந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக காணப்பட்டோம். இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இதெல்லாம் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நம்ம வண்டியில் ஒரு புது கிளீனர் பையன் வந்திருக்கான். அவன் வந்து ஒரு நாள் தான் வந்த உடனே பார்த்துட்டு இது செட் ஆகுது, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆளே டல் ஆகிட்டான். ஸோ நீங்கள் நான் அப்போ சொல்கிறது அதுதான், இப்போ சொல்கிறது அதுதான். நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு வெறும் நல்ல விஷயத்தை மட்டும் தான்